வேலைக்கு போனால் கூட வேறு வராதா? எனக்கு வேறு ஒரு வச்சுட்டாங்கடா. எல்லாம் என் தலையெழுத்துடா. வெளியே போகிற என்ன இப்படி பிடிச்சி வச்சு வேலை வாங்குறாங்கடா. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த கொடுமைலாம் நடக்கும். யாராவது இந்த நேரத்தில் கால் பண்ணுறது? ஒருவேளை அவனா இருக்குமோ? பேசுவோம். டேய், அவன் தான் கால் பண்ணுறான், எடுப்போம். ஹலோ ஹலோ. டேய், உனக்கு வெயிட் பண்ணிக்கிறோம். எங்கடா இருக்கிறா? டேய் இல்லைடா, வீட்டில் தான்டா இருக்கேன். வீட்டிலேருந்து வராம என்னடா பண்ணிக்கிறேன் அங்கேயே? டேய் இல்லைடா, வரலாதான்டா கிளம்புனேன். எங்கள் அம்மா வேலை செய்ய விட்டாங்கடா. டேய், நீ மட்டும் தானே நம்ம கேங்கில் இப்படி பண்ணுற ஒரே ஆள். டேய் என்னடா பண்ணுறது? சரி, நீ வீட்டில் பொம்பளை மாரி வேலை செய்ய, நைட்டு போய்க்காது வந்து சரி. சரி, அதுக்காவது வரேன். சரி, வந்து தோலை. ம். டேய், கோயில் பற்றி எல்லோரும் வந்துட்டீங்க. ஃபஸ்ட் என்னென்ன தந்தீங்க வீட்டில் இருந்து சொல்லு. டேய், நான் நோட்டை தந்துடுறேன்டா. டேய், நோட்டில் கொத்து கூடாதா பைத்தியக்காரா? டேய், இது இருந்தோ ஒரு யூஸ் இல்லை, எரிக்கிறதுக்காக யூஸ் ஆகட்டுமே அப்படின்ட்டா. அவங்க கரெக்டு தான். லூஸு மச்சி, நீ நாட்டு வந்திருக்க? எங்கள் வீட்டில் எரிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அதனால் நான் வர வழியில் கொம்பு மொட்டை எடுத்துன்னு வந்தேன். சரி, எரிக்கலான்னு. எப்படியும் நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நானே சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் போட்டு எரிக்கிறது தான் விருப்பம் இல்லை. அதனால் நான் எதுவும் எடுத்துன்னு வரல, அதை தான் நான் சொல்ல வந்தேன். எப்படின்னு எல்லாரையும் கேட்குறேன், நீ எடுத்துன்னு வந்த பேப்பர். டேய், அந்த பேப்பரில் எது இருக்குது? என்னது இது? இந்த பேப்பர் நாற்றம் எழுதிருக்குது. இந்த வருஷத்தில் இருக்க என் நடந்த கஷ்டமான விஷயம்லாம் இதில் எழுதி வந்துட்டேன்டா. இது எழுச்சேன்னா என் மனசில் இது எல்லாமே எழுந்து. ரியாக்ஷன் மேடம். மேடம் இது ரியாக்ஷன் சார். இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பாருங்க, 4-5 பொண்ணு கரெக்ட் பண்ணுறான். அங்கே வர அங்கே வர தெரியல 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 பார்த்து தானே வேறேன். எவ்வளோ நேரம் பார்க்குது? அவன் மூஞ்சி வேறு ரொம்ப நேரம் பார்க்க முடியல. நான் நம்பாதீங்க மேடம். சரி, அதெல்லாம் விடு. நீ நேரத்துன்னு வந்த? அவங்கள மாதிரி இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் போட்டு எரிக்க வரல. இந்த மாதிரி போய்க்கு முக்கியமாக தேவை மூலம். அதுதான் எடுத்துன்னு வந்துருக்கோம். வாங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். போடு. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். காலங்காலமாக எஸ்கேஎஸ்டி நடத்தி வரும் பொங்கல் தின போட்டிகளை மேலும் சிறப்பிப்பதற்காக 5 இளைஞர்கள் வந்து கொண்டுள்ளனர். அவர்களை அழைக்கலாம், வாருங்கள். இவர்கள் தான் அவர்கள். முதலில் கோணி போட்டி நடத்த உள்ளோம். அந்த கோணி போட்டி நடத்தி விட்டுடலாம். நீங்கள் இடத்துக்கு போங்க, நான் இடத்துக்கு போகிறேன். எல்லாரும் கோணி எடுத்து மாட்டுங்க. ரெடி? 1 2 3. பாரம்பரியமான இந்த கோணி போட்டியை வென்றவர் வி அசோக்குமார். பாருங்கள் அசோக்குமார், சொல்லுங்க. வணக்கம். இந்த போட்டியை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு? இந்த போட்டி மிகவும் கடினமானதாக இருந்தது. இதற்காக இரவும் பகலும் பாடுபட்டேன். இரவும் பகலும். ஏதோ வெற்றி பெற்றது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஒருத்தர் விழுந்து படுகாயப்பட்டா. அது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு அங்கே ஏதோ அவங்க பேச. அவன் சொல்கிறவன் வந்து என்னோட எதிராளியாக இருப்பான். அவர் வந்து என்னோட எதிர்கட்சி. ஆமாம் ஆமாம். வேணுமா இல்லை வீட்டுக்கு? பிரைஸுக்காக தான் இரவு பகலும் பாடுபட்டேன்னு சொன்னேன். அழகிறானே. சரி, உங்களுக்கு ப்ரைஸ். கொஞ்ச இங்கே வெயிட் பண்ணுங்க, வந்துட்டேன். பாருங்களா சோக்குமா, ப்ரைஸ் கோணி. இதுதான் நான் பெருசு. நீ இதுக்கு தானே ஜெயிச்சா, இதுதான் தர முடியும். இதுக்காக நான் இரவு பகல் பாடுபட்டேன். டேய், உன்னை வேண்டா இதுக்கு போய் பாடுபடுத்தேன். வெட்டு போட, இதுதானே உங்களுக்கு. நான் போடா.
அடுத்ததாக அடுத்த போட்டி ஆரம்பிக்குது. எல்லாம் ஸ்பூன் எடுத்தாலேங்க. எலுமிச்சம் எடுத்து அதில் வைங்க. ரெடி 1 2 3. தற்பொழுது நடந்து முடிஞ்ச லெமன் ஸ்பூன் போட்டியின் வெற்றியாளர் போன போட்டியில் மண்ணை கவிய வீரராகவன். வாங்க வீரராகவன். நான் தான் வின்னர், அவர் வின்னர் கிடையாது. இவர் தான்ப்பா வின்னர். நான் தான் வின்னர். நீயா? நீங்க சொல்றது தவறு. பாருங்க. Waiting for the decision on the big screen. பார்த்தல அவன் தான் விட்டு ஓடி போயிடு. திட்டமிட்ட சதி. வாங்க வீரராகவன் சொல்லுங்க. போன போட்டில மண்ணுக்கு அவனீங்க, இந்த போட்டில எப்படி ஜெயிச்சீங்க அதனால சொல்லுங்க. போன போட்டியில் நான் தோக்குறது காரணம் வந்து என்னை யாரோ சீட்டிங் பண்ணிட்டாங்க. சீட்டிங் பண்ணிட்டாங்களா? ஆமா. இவனை கொஞ்ச நேரம் பேச விட்டோம், நம்ம தான் பண்ணு கண்டுபிடிச்சிருவோம். இவன் எப்படி தத்துறது? கிஃப்ட் எடுத்துப்பா. தூக்கி போட்டு. இதான் வீரராகவன், இதுதான் உங்க பொங்கல் பரிசா? ஆமா. போன போட்டில அவனுக்கு கோணி கொடுத்தோம், உனக்கு இதாவது கொடுத்துக்கிறோம். எத்தனை ஓடு கிளம்பு போட போ. அடுத்த போட்டிக்கு போவோம். இப்போது கடைசி போட்டி ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி போட்டியோட ரூல் என்னன்னா, அவங்க எல்லாரும் கையில குச்சி வச்சிருக்கோம். அந்த குச்சி வச்சு என்ன பண்ணனா, தலையை இப்படி குனி வச்சு அதை சுற்றி நான் சொல்லும்போது கரெக்டாக வந்து இதை சொல்லணும். ஓகேவா? ரெடி 1 2 3. ஸ்டாப். தற்காலிகமாக மழை பெய்து விட்டதால் அனைத்து போட்டிகளும் ரத்து செய்யப்பட்டது. போட்டிகள் ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு வெற்றியாளர் எஞ்சி இருக்கிறார். அவர் தான் சூர்யா. வாங்க சூர்யா. எதுக்கு இப்போ ரொம்ப ஆடுறேன்? சொல்லி எப்படி ஜெயிச்சுட்ட? மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 போட்டியில நான் கோட்டை விட்டேன். இந்த போட்டியில பரிசு கொடுங்க. நான் கிட்ட கொடுத்தா பரிசா அம்மா திட்டுவாங்க. நீ வெளியே போயிட்டு ஒண்ணுமே திட்டிக்காம அம்மா வெளியே திட்டுவாங்க. ரத்தம் தரேன். இவருக்கு பரிசாக இந்த பானையை பரிசளிக்கிறேன். பானை வச்சா பார்த்தா எத்தனை உங்க வாய ஒரு தாம்பல ஓட்டு போடா. மழை பெய்யுது போடா. சரி பாய், அடுத்த டைம் பார்க்கலாம். என்னத்துக்கு கால் பண்ணுறான்? ஹலோ ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேயா? இன்னைக்கு தான் நமக்கு பர்த்டே கிடையாது. சரி அப்படியே பேச்சு கொடுப்போம். மச்சான் இருக்கியாடா? இருக்கேன்டா மச்சான், இன்னைக்கு காலை கேக் வெட்டுறோம், வந்துடுடா. சரிடா வந்துடும்டா கண்டிப்பா. சரிடா. சரிடா. இன்னைக்கு ஒரு கேக் இருக்கு. A few hours later. டேய் என்னடா பர்த்டேன்னு கால் பண்ணி கூப்பிட்டு பூவும் டவுல் வச்சு நிற்கிறீங்க? கேட்குங்க. இரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. டேய் ஒரு நிமிஷம் என்னடா மாறா இருக்கீங்க? இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேடா. என்னடா பெல் சவுண்ட்லாம் கேக்குது? அது ஐயர் கோயிலில் மஞ்சள் ஐயரா? எங்களை ப்ளஸ் பண்ணுறா. ப்ளஸ் பண்ணுமா? சரி சரி, நல்லாரு. சரியா வீட்டில் இருந்த பர்த்டேன்னு கூப்பிட்டு வந்துட்டு கேக் கட் பண்ண சொல்லிட்டு கேக் கட் பண்ணாமல் என்ன தாண்டா பண்ணுறீங்க? என்னமா பண்ணுறீங்க? சரி அழியாத. உனக்கு கேக் வேணா இப்போ கண்ணை கயிட்டுறேன். கண்ணை திறக்கூடாது. நான் சொல்லும் போது ஓப்பன் பண்ண, ஓகேவா? ஹாப்பி மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கலா? டேய் இவெல்லாம் நான் தான் மாடா.
மாடு மாதிரி இருக்கு. எல்லாம் உன்னால தான்.